இங்கே 4 வேத மூர்த்திகள்லேருந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம அதர்வண வேதம் ஆதிசங்கரோடு இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா. இங்கே 4 பெரிவாடும் இருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப அற்புதமான இடத்துல நம்ம வந்து பௌர்ணமி அழகாக இங்கே அபிநய விஷ்ணு துர்கே அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் நம்மளுக்கு ஒரு நல்லபடியாக பாராயணம் கிடைச்சிது. இது எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லணும். ஏன்னா பௌர்ணமி அம்பாளுக்கு விசேஷம், அதுவும் ஒரு ஸ்பெஷலான துர்கை. இந்த துர்கை வந்து பாதத்தில் வந்து 6 விரல் இருக்கான். அந்த 6 விரல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, நவபாஷாணத்தில் அந்த பாதம் இருக்கிறதுனால ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு இடம். அதனால வந்து பௌர்ணமிக்கு வெண்ணெயை வந்து பாதத்தில் சாத்தி தீபாராதனை பண்ணுறான். அந்த வெண்ணெய் வந்து எல்லாருக்கும் மருந்தாக அது உபயோகமாகும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து கோஷால எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல நம்ம வந்து அழகாக இன்னைக்கு பாராயணம் கிடைச்சது. நம்ம குருவோடைய ஆசீர்வாதம் தான் நம்ம சொல்லணும். நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ குருன்னு சொல்கிறச்சே பெரியவா வந்து ஆரம்பத்துலேருந்து நம்மளுக்கு சொல்கிறது வந்து சிக்கனமாக இருங்கோ அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் வந்து அந்த சிக்கனத்துக்கும் கருமித்தனத்துக்கும் துளி வந்து ரொம்ப சின்ன பார்டர் லைன் தான் இருக்குது. நெசசிட்டி வந்து நம்ம வேணுங்கிறத பண்ணுறது தான் சிக்கனம், அதையும் பண்ணாமல் இருக்கிறது தான் கருமித்தனம். ஓகே, இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆரம்பத்துலேருந்து அவர் சிக்கனம் அந்த நாளில் வந்து கல்யாணத்துக்கே அதனால தான் அவர் வந்து பட்டுப்புடவை வேண்டான்னு சொன்னார். ஏன்னா சிலரால் வந்து அதை வந்து வாங்கிறதுக்கான சக்தி இருக்கும், நிறைய பேரால் வாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அப்போ அவளுக்கு ஐயோ நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரி நம்மளால கிராண்டாக வந்து ஒரு வஸ்திரம் வாங்க முடியலேன்னு அந்த ஏக்கம் வரும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக அவள் என்ன பண்ணுவா, உடனே கொஞ்சம் கடனுடனே வாங்கியாவது பண்ணிடணும் அப்படின்பா. சரி, அப்படி பண்ணாலும் அவ்வளோ கிராண்டாக இருக்கிற படி நம்ம அடிக்கடி கட்டுவோமா? இல்லை, தூக்கி வந்து பீரோக்குள்ளே வச்சுடுவோம் இல்லையா? அப்போ எதுக்காக நம்ம அந்த மாதிரி. ப்ளஸ் 2வது விஷயம் அவர் சொல்கிறது வந்து பட்டுப்பூச்சிகளை கொண்டு அது பண்ணுறதுனால அது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பெரியவா அந்த சிக்கனத்தில் பட்டுலெல்லாம் வேணும். எஸ்பெஷலி கல்யாணத்தில் ரொம்ப சிக்கனமாக வேணுங்கிறத வைதிகளில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கோ நீங்கள். மற்றபடிக்கு இந்த ஆடம்பர செலவுகள் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தது போக இப்போ என்ன ஆயிடுது, நிறைய வந்து அந்த அடிஷ்னல் செலவுகள்னு ஆயிடுது. முன்னெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த பட்டுப்படவே வேண்டாங்கிட்டு இப்போ வந்து நார்த்தை பார்த்து வந்து அந்த லெஹங்கா அப்படின்னுட்டு டெக்கரேஷனோட வந்து இந்த பாவடையை தைச்சு அதை வந்து ரிசப்ஷனுக்கு போட்டுக்கணும் அப்படின்னு ஆயிடும். சரி, அவளுக்கு அது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான். அது வந்து கல்யாணமாகட்டும், ரிசப்ஷன் ஆகட்டும், அங்கேருந்து விதாயின்னுட்டும் உட்காந்துக்கு கூட்டின்னு போகிறச்சே ஆகட்டும், அங்கே போய் பண்ணுற பூஜை எல்லாத்துக்கும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் அவள் யூஸ் பண்ணுறா. அதனால அவள் ஏதோ தைச்சு போட்டுக்கிறான். நம்ம வந்து புளியை பார்த்து பூனை சூடு போடுறதுங்கிற மாதிரி நம்ம இந்த பட்டுப்புடவையும் விட்டுவிட்டு இப்போ எல்லாரும் வந்து இந்த லெஹங்காவுக்கு போயின்னு இருக்கோம். அது வந்து லட்சக்கணக்கில் ஆகிடுது. அழகாக இருக்குது இல்லைங்கிற, ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அது அப்புறம் பீரோவில் தூக்கி வைக்கிறதுக்கு அந்த செலவை வந்து நம்ம சிக்கனம் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு மீடியமான ஒரு புடவையை நம்ம பண்ணினோம்னா அந்த பணத்தை எத்தனையோ நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலாம். எத்தனையோ படிப்பு குழந்தைகளுக்கு இருக்குது, வேத பாடசாலைக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா எத்தனையோ இடத்துல வந்து இப்போது இந்த பசு மாடுகள்லாம் வந்து கறவை நின்று போன மாடுகள் எல்லாம் போஷிக்கிறவா இருக்கா. அது இப்போ ரெகுலர் பசு மாடு போஷிக்கிறதுங்கிறது வேறு, அவளுக்கு அதுலேருந்து ஈல்டு கிடைக்கிறது. அது இல்லாததை போஷிக்கிற அந்த இவங்களுக்கு அவளுக்கு கொடுக்கலாம். எத்தனையோ நல்ல காரியத்துக்கு கொடுக்கறதுனால அந்த கல்யாணம் ஆக போகிற அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்த்து கொடுக்குறோன்னு ஆகிடும். ஸோ இது ஒரு வித அடிஷ்னல் செலவாயிடுச்சு, சிக்கனத்தை தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஃபுட்டுன்னு எடுத்துட்டோம்னா எத்தனை இப்போ வந்து ஒரு வெரைட்டி உண்டோ, நார்த்து சவுத்து சைனீஸ் அது இது ஊழ்பட்ட ஐட்டம்ஸை போட்டு விட்றாங்க. என்னதான் ஆனாலும் முன்னையை விட இப்போ சாப்பிட யாராலும் முடியறதில்லை. அப்படி இருக்குச்சு அவ்வளோ ஐட்டம்ஸை போட்டு அதெல்லாம் பாதி பேரால் சாப்பிட முடியல. அப்படியே வந்து அந்த தட்டோடு கொண்டு போய் இந்த டஸ்ட்பின் இருக்கு. பண்டமும் பாழாது, அன்னபூர்ணிக்கு நம்ம அவமரியாதை பண்ணுற மாதிரி ஆகுது இல்லையா? அதை நம்ம கொஞ்சம் அதே போல் பெரியவா சொல்கிறாப்புல சிக்கனமாக ஓகே, ஒரு பண்டிகைன்னா நம்ம என்ன மாதிரி ஒரு பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் இது நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்க பணம் மிச்சமாகுது. அந்த பணத்தை உபயோகமாக அவள் குழந்தைகளுக்கே ஒரு டெபாசிட்டாக போட்டு கொடுத்தாள்னாக்க நாளைக்கு அவளுடைய ஃப்யூச்சருக்கு எதுக்காக அவள் யூஸ் பண்ண முடியும். இது அடுத்தது இப்போ பார்த்தோம்னா முன்னெல்லாம் தாம்பூல பை கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுக்கோம். தாம்பூலம்னா என்ன? வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், இதுதான் தாம்பூலம்னு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்ம எல்லாம் வச்சுட்டு. சரி, சுமங்கலிகளுக்கு கொடுக்கறச்சே ஒரு ப்ளவுஸ் பிட்டு,
ஒரு சீப்பு கண்ணாடின்றது. ஏன்னா அது மங்களகரமான விஷயம், மஞ்சள் கிழங்கு போட்டு கொடுக்கும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலா நம்மளுடைய சம்பிரதாயங்கிறது, இதுதான் பண்ணுவோம். இப்ப என்ன ஆயிடுது, இது என்னமோ அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்ட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்கறதுனால நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க வந்து ஏதோ வெள்ளியில் ஏதாவது ஒன்று ஒரு விளக்கு மாதிரி போடுறது, இல்லைன்னா ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு விக்கிரகம் பண்ணி போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒன்றொன்னா வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுங்கிற பழக்கத்தை வந்து அந்த பையில போட்டு பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு அது அத்தியாவசியம்னு நான் சொல்ல மாட்டேன், வேணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்கறது. ஏன்னா வந்திருக்கா ஆசீர்வாதம் பண்ண தாம்பூலம் கொடுக்கறது நம்ம சம்பிரதாயம், அதை மாத்திரம் நம்ம பண்ணுவோம். பெரியவா நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்லிருக்கோம் அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணினோம்னா நம்மளுக்கும் வந்து செலவு மிச்சமாகும், பேரண்ட்ஸுக்கும் வந்து என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும், அந்த நம்ம குரு அவர் சொன்னதை ஃபாலோ பண்ண மாதிரியும் ஆகும். ஸோ இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கான்செப்ட் சில பேருக்கு வந்து ரொம்ப பாவம், முடியாதவாளுக்கு வந்து எல்லாரும் கொடுக்கறச்சே நம்ம கொடுக்கலன்னா அந்த குழந்தைக்கு ஆஃபீஸில் இருக்கிறவாள் முன்னாடி அவமானமாக இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் மேலே அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து விடுறது. அதனால ஒரு கம்பல்ஷனாக அவள் வந்து கண்டிப்பாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு அது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தவிர்க்கலாம். நம்ம சம்பிரதாயத்தில் சொன்னதை மட்டும் செஞ்சு நம்ம குரு சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிக்கனமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குரு சொன்ன வழி நடக்கணும், ரெண்டாவது நம்ம சம்பிரதாயத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மூணாவது அனாவசிய செலவை நம்ம வந்து குறைச்சிக்கிறதுனால ஒன்று நல்ல சத் விஷயங்களுக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை அந்த குழந்தைகளுக்காகவே ஏதாவது நாளைக்கு அவன் உபயோகப்படுத்தின ஒரு டெபாசிட்டாக போடுறது அந்த ஃபேமிலிக்கு அது யூஸ் ஆகுது. இன்னும் 10 வேஸ்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு ஆகாமல் இருக்கும். அண்ட் நித்தியப்படி எல்லாத்தையும் சந்தோஷமாக உபயோகப்படுத்துறதுக்கும் இது வந்து இப்போ அந்த புடவையாக நார்மல் புடவை வாங்கிச்சு நம்ம என்றைக்கு வேணால் கட்டலாம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தரை பார்த்து நம்மள்கிட்ட இல்லாத வழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அனாவசியமாக நம்ம வேற ஒருத்தரையும் சிரமப்படுத்தணும். ஏன்னா நீயும் பண்ணுங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லா கேர்ள்ஸும் வேலைக்கு போச்சு, ஒருத்தி ஆஃபீஸில் கல்யாணத்துக்கு போது அவள் போட்டுட்டா இன்னொருத்திக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் போடணுங்கிற ஒரு இது வந்துவிடுது. ஆக அவங்களுக்கும் அந்த அசௌகரியத்தை கொடுக்காம நம்ம வாழ்க்கையை வந்து சிம்பிளாக இந்த சிக்கன விதமாக பண்ணுறதுனால நம்ம ஆரோக்கியமும் கெடாது, நம்ம பணமும் வேஸ்ட் ஆகாது, குருவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால இந்த சிக்கனம்ங்கிறத எல்லா விஷயத்துலையும் யோசிச்சு இந்த செலவு பண்ணணும் அப்படிங்கிறது நிஜமா பண்ணமா அத்தியாவசியமா இது நமக்கு அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோஜனை பண்ணிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவோட ஆகியும் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணதாகும், அவருடைய ஆசீர்வாதம் நம்ம கூடவே இருக்கும். வாழ்க்கை நம்ம மேலே மேலே நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல சத் விஷயத்தை நம்ம கொடுத்துட்டே போகலாம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.